வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். சீதை ஏன் கர்ப்பமாக காட்டில் வாழ்ந்தார்? இது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். என்னுடைய சேனல் ரகசியத்தை சொல்கிறது தான். இப்போ நம்ம கதைக்கு போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. சீதை நல்ல மனைவி. கணவன் காட்டுக்கு போனால் கூடவே போனாங்க. 2 பேரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கேருந்து திருப்பிய நாட்டுக்கு வந்தாங்க. நிறைய போர்லாம் நடந்தது, எல்லாம் முடிஞ்சுது, பட்டமும் சூட்டினாங்க. இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. இது தெரிஞ்ச ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் வெளியில் ஒரு நகர்வலம் வரும்போது ஒரு சாதாரண வண்ணான் பேச்சை கேட்டுட்டு ராமர் எதுக்கு சீதையை காட்டுக்கு அனுப்புனார் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. அதோட பதிலை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அவர் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. எப்படி ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு கடவுளாக இருந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்த ஒருத்தி கூட வாழ்ந்துட்டு மாசமாக இருக்கும்போது இப்படி காட்டுக்கு அனுப்பலாமா இப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உண்மைதான். ஆனால் ரகசியம் தெரிஞ்சால் நமக்கு அதை பற்றி புரியும். சீதை ஜனகர் ஒரு வாட்டி நகர்வலம் போகும்போது பூமியில் கிடச்ச ஒரு பெண். இந்த பெண்ணுக்கு அபூர்வ சக்தி நிறைய இருக்குது. மரம், செடி, கொடி, பறவை, விலங்கு எது பேசினாலும் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த பெண்ணை வீட்டுக்கு தூக்கிட்டு போன உடனே அப்போ தான் ஜனகருக்கு அடுத்த குழந்தை பிறக்குது. அதுதான் ஊர்மிளா. ஜனகருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் 2 பெண் குழந்தைங்க. மொத்தம் 4 பெண் குழந்தையும் ஜனகருடைய அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க, அவ்வளோ சந்தோஷம். இப்படி விளையாடும்போது அங்கே ஒரு மரம் இருக்குது இந்த ஜனகரோட அரண்மனை தோட்டத்தில். அந்த மரத்தில் ஒரு பெண் கிளி சோர்வாக உட்காருது. எங்கிருந்தோ பறந்து ஒரு ஆண் கிளி உட்காருது. இதை 2த்தையும் அவள் பார்த்துட்டு போயிட்டா. விளையாடிட்டு இருக்கும்போது அவள் இந்த பறவையை பார்க்குறா, விளையாடுறா. இப்போ இந்த பெண் பறவை கோபமாக இருக்குது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். ஏன் உனக்கு அவசரம் அப்படின்னு ஆண் கிளி கேட்குது. இப்போ கிளின்றதை விட இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். எதுக்காக நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்? நான் நிற மாசமாக இருக்கேன், உங்களுக்கு என் மேலே அக்கறை இல்லை, நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் இங்கே வரல அப்படின்னு இது கேட்குது. உடனே ஆண் கிளி சொல்லுது, கவலைப்படாத, நான் இவ்வளோ நாள் காட்டில் வால்மீகி ஆசிரமத்தில் இருந்தேன். அப்படியா? வர வேண்டியது தானே? ஐயோ, அங்கே நடந்த விஷயம்லாம் கேட்டின்னா உனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நடக்க போகிற விஷயம் அத்தனையும் அங்கே சொன்னார். என்னால் அங்கேருந்து கிளம்பவே முடியல, அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னோடனே, அப்போது அது என்ன விஷயம்? இல்லை, ராமர் பிறந்திருக்காரு, அவருக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவர் அவ்வளோ அழகாக, அவர் அவ்வளோ ஒரு திறமைசாலியாக, வீரனாக, பார்க்க கருன்னு இருந்தாலும் கம்பீரம் அவர்கிட்ட இருக்கும் இப்படின்னு அவர் வர்ணிச்சுனே இருக்கார். அந்த பக்கம் வரும்போது அவரை மாதிரி வீரனை பார்க்க முடியாது. இப்போ இந்த பறவை சொல்லுது, குழந்தைங்க ஒரு இடமா இருக்காது இல்லையா, விளையாடிட்டே இருக்கும். அப்படியா? சரி, இவ்வளோ பெரிய அழகனை கட்டிக்க போகிற அந்த பெண் யார்? ஏன்னா நிச்சயம் அவ்வளோ ஒரு அழகாக தானே இருக்கணும். அப்படியே கீழே பாரு, இந்த ஆண் பறவை சொல்லுது. பெண் பறவையும் கீழே பார்க்குது. இந்த 4 குழந்தைங்க விளையாடுது இல்லை, இதில் சீதா தான் ராமரை கட்டிக்க போகிற பெண் அப்படின்னு அந்த பறவை சொல்லுது. ஓ அப்படியா, எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன் அப்படின்னுது. அதுக்கப்புறம் அந்த சீதா விளையாட போயிட்டா. இந்த பறவைங்க ஏதேதோ பேசிகிட்ருக்கு. நான் நிற மாசமாக இருக்கேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னுது. அப்படியா, சரி போயிட்டு வா, மீதி விஷயம் இதை பற்றி நீ என்கிட்ட கேட்காத, ஏன்னா இது தேவ ரகசியம், சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அது பறந்து போயிடுச்சு. இவளுக்கு திடீர்னு ராமர் அழகு, அவர் கட்டிக்க போகிற பொண்ணு, இதோ கீழே விளையாடுறாங்களே இந்த 4 குழந்தையில சீதா, இதுதான் காதில் விழுந்தது. குழந்தை இல்லையா? வீட்டுக்குள்ளே போன உடனே, அதாவது அரண்மனைக்குள்ளே போன உடனே தன்னுடைய தங்கை ஊர்மிளையை அழைச்சி, இதோ பார், வெளியில் மரத்தில் அந்த பெண் பறவை இருக்குது,
அதை எப்படியாவது பிடிச்சிட்டு வா. இவ்வளோ ஓடி போய் அந்த பறவை அங்கே இங்கேன்னு போய் எப்படியோ பிடிச்சிட்டு வந்துட்டான். அவங்க அக்கா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டா, இந்தாக்கா அப்படின்ட்டு. அவள் அதை கூண்டில் அடைச்சி வச்சிட்டா. பறவை கத்துது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், எனக்கு வழி விடு அப்படின்னுது. அது எப்படி விடுவாங்க? உனக்கு தானே ராமரை பற்றி தெரியும், எனக்கு அவர் எப்படி இருப்பார்னு நீ சொல்லணும். எனக்கு அவ்வளோவா தெரியாது, என் கணவருக்கு தான் தெரியும். கருப்பாக இருப்பாருன்னு சொன்னாங்க. உயரமாக இருப்பாரா? ஆமாம். எனக்கு அவரை பற்றி சொல்லு. அழகாக இருப்பாரா? ஏன்னா இதுதான் கட்டிக்க போகிறதுன்றது தெரிஞ்சிடுச்சு சீதாவுக்கு. அப்போது அவரை பற்றி எல்லா விஷயமும் நமக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சி கேட்டுக்கிட்டே இருக்கா. அவர் எப்படி இருப்பார், அவர் என்னென்ன பண்ணார், அவர் வீரனா, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பறவை கதறி அழுதுகிட்டே இருக்குது. நான் ஒன்று செய்கிறேன், நீ இந்த கதவை திறந்தினா என்னுடைய கணவரை கூப்பிட்றேன், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இந்த நேரம் எங்கேயோ போயிருந்த அந்த ஆண் பறவை தன்னுடைய பெண் பறவை அங்கே இல்லைன்னதுமே இந்த அரண்மனையோட அந்த பால்கனிக்கு வந்து உட்காந்துருச்சு. உள்ளே நடக்கிறத பார்த்தோடனே அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த, ஐயோ நம்மளுடைய மனைவியை சிறைப்படுத்தி வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. உடனே இவ சொல்கிறா, சரி உன்னை நான் வெளியில் விடுறேன், உன் கணவரை இங்கே வந்து எனக்கு விஷயத்த சொல்லு அப்படின்னு. கதவை திறந்ததுமே அந்த பறவை சொல்லுது, என்னை இவ்வளோ சித்திரவதை பண்ணிவிட்டு நீ கேட்டால் உனக்கு சொல்லுவாங்களா? நான் ஏன் சொல்லணும், நீ தெரியாமையே போ, நான் உயிரோடு வாழ மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பறவை வந்து தரையில் தலையை மோதி அந்த இடத்துலையே உயிர் விட்டுருச்சு. இதை கண் எதிர்க்க பார்த்த அந்த ஆண் பறவை பயந்து போய் கண் கலங்கி அப்படியே வந்து இவளை பார்த்துக்கிட்டே நிற்குது. சீதாவை பார்த்துட்டு, என் நிறை மாத கர்ப்பிணியான மனைவியை கொன்னுட்ட, அவள் சாவுக்கு நீ காரணமாயிட்ட, உனக்கு என்ன இப்போ தெரியணும்னு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அது கோபமாக கேட்டுட்டு, அதோடவும் இல்லாமல் இதுக்கப்புறம் எந்த ரகசியமாக உனக்கு தெரிய போகிறதில்ல, நான் இருந்தால் தானே என்னையும் பிடிச்சி சிறையில் அடித்து கேட்பேன், கண்டிப்பாக நானும் வாழ மாட்டேன்னு தரையை மோதி தன்னுடைய மனைவி இருந்த அதே இடத்துல அந்த ஆண் பறவையும் உயிர் விட்டுச்சு. சீதை இதை மறந்தே போயிட்டான். ஆனால் இந்த பறவைங்க ரெண்டும் வேறு ஊரில் திருப்பியும் மறுஜன்மம் எடுத்தாச்சு. சீதை வந்து வளர்ந்த உடனே ராமர் அந்த வீதிக்கு வராருன்னும் போது அந்த ராமருடைய நினைவு அவளுடைய மனசில் பதிஞ்சிருந்தது. அதில் தான் ஒரு வரி வரும், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அவளுக்கு அந்த பார்த்த அந்த ஒரே பார்வையில் சின்ன வயசுலேருந்து நினச்ச அந்த கனவு நிறைவேறின சந்தோஷம், அதனால் அவளுக்கு சந்தோஷம். அதே மாதிரி அவரும் அம்பை உடைச்சார், கல்யாணம் பண்ணார், காட்டுக்கு போனார், மனைவியும் வந்து பட்டத்தை ஏற்றுக்கினாங்க, திருப்பியும் மாசமாக இருந்தாங்க. இப்போ நகர்வலம் வராரு. வரும்போது எங்கேருந்தோ ஒரு வண்ணம் மெதுவாக குரல் எழுப்புறான். அது எப்படி சீதை மாசமாக இருப்பாங்க, அது எப்படி ராமர் சந்தோஷமாக நினைப்பார், யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்காரு. ராமருடைய தேர் நின்றுட்டு அப்படியே கவனிக்கிறார். இதை ராமர் நம்பலாம், ஆனால் நான் எப்படி நம்ப முடியும், அவங்க இருந்தது ராவணனுடைய குகையில் தானே, அங்கே தானே கைதாகி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்கிறாரு, இதுக்கு எந்த தீர்ப்பு சொல்ல போகிறாரோ அப்படின்னோடனே ராமர் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். கடவுள் இல்லையா, அவருக்கு விஷயம் தெரியும். யோசிச்சுட்டு, லக்ஷ்மணா நீ ஒன்று செய், நேராக வீட்டுக்கு போ, சீதையை கூட்டிகிட்டு போய் நேராக காட்டில் விட்டுரு அப்படின்ட்டார். லக்ஷ்மணனும் அண்ணன் செய்கிற எந்த செயலுக்கும் ஏன் எதுக்குன்னு கேட்கல, நேராக அவங்கள கூட்டிகிட்டு போய் அண்ணன் சொன்னார் அதனால தான் உங்களை காட்டில் விடுறேன்னு விட்டார். இதில் யோசிச்சு பாருங்களேன், ராமர் கடவுள், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், எதுவும் தெரியாமல் எதுவும் பண்ணல. அவருக்கு அந்த கண்ணை மூடின அத்தனை நிமிஷமே அடுத்த நிமிஷமே சீதை சின்ன வயசில் செஞ்ச தவறு அத்தனையும் தெரிஞ்சிருச்சு. தன்னுடைய ஆசைக்காக அந்த பறவையை சிறையில் அடித்தது, அந்த பறவை இறந்தது, அதை பார்த்து தாங்க முடியாமல் ஆண் பறவை இறந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கேள்வியை எழுப்பின அந்த வண்ணான்தான் அந்த ஆண் பறவை.
அதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போது அந்த பறவைங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் இல்லையா, அதனால தான் அவர் பண்ண தப்புக்கு தன் மனைவியாக இருந்தாலும் தண்டனை கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்களேன், 4 மாமியார், தாய் வீடு, அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா அம்மா இருந்து, இல்லை சகோதரிங்க யார் துணையும் இல்லாமல் இந்த பாவத்தை தனியாக தான் அவங்க கழிச்சாகணும். அதுவும் அங்கே எங்கே போனாங்க? அந்த காட்டில் அவங்க வால்மீகி ஆசிரமத்துக்கு தான் போனாங்க. அவரும் இவங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார். அவருக்கு ஏற்கனவே நடந்த விஷயம் அத்தனையும் தெரியும். இவங்க அங்கே போன உடனே அவர் எதிர்பார்த்தது போல் அந்த ஆசிரமத்தில் அவங்கள தங்க வச்சு பாதுகாத்துக்கினார். அந்த குழந்தைங்க 2 பேரும் லவா குசா வளர்ந்ததும் வளர வைக்கும் அந்த குழந்தைங்கள பார்த்து அவங்களுக்கு ராமாயண கதைகளை சொல்லி, ராமரை பற்றி சொல்லி, எல்லா விஷயமும் சொன்னதுனால தான் அந்த குழந்தைங்க ராமருடைய அரண்மனைக்கு போய் தாங்கள் யார் அப்படின்றத கதையாகவும் பாட்டாகவும் பாடினாங்க. இது எல்லாமே காரணம் காரியம் இல்லாமல் நடக்கிறது இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்க. நிச்சயமாக நம்ம ஆர்கியூ பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விவாதமாக பண்ணுவோம். ஆனால் கடவுள் தேவ ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டார். எது நடந்தாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும். எது நடக்கலைன்னாலும் அதுவும் நல்லதுக்காக தான் இருக்கும். இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் ஈவிரக்கம் இல்லாமல் செய்யலை. இன்னொருத்தருக்கு நீதி கொடுத்தாகணும். அந்த 2 பறவைகளாக இருந்தாலும் அதுங்களும் ஒரு ஜீவன்கள் தான். எல்லா உயிருக்கும் அவர் நீதி கொடுத்தாகணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்கிற எதுவுமே இறைவனுக்கு தெரியாதுன்னு. அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கார். தன் மனைவிக்கே இத்தனை அழகாக தீர்ப்பு கொடுத்த அவரால் யார் தப்பு செஞ்சாலும் மறைஞ்சு இருந்தாலும் அந்த ரகசியத்தை வெளிக்கொண்டு வர வைக்க முடியும் இல்லையா? அதுதான் இந்த கதையில் நடந்த விஷயம். இந்த கதை போல் இன்னும் நிறைய கதைகள் உங்களுக்கு சொல்ல காத்துட்ருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எழுதுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இது எதுவுமே எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல கதையில் ரகசியத்தோடு சந்திப்போம். நன்றி. சாந்தி வெற்றிவேல்.